ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மது நவீன் vlog சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாரிகா பாப்பாவோட பர்த்டே செலிப்ரேஷன் vlog தான் இந்த வீடியோவில் இருக்க போகுது. ஸோ மார்னிங்லேருந்து நைட்டு வரைக்கும் நாங்கள் எப்படி வந்து தாரிகாவோட பர்த்டே வந்து செலிப்ரேட் பண்ணோம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ. ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி தான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எப்போல்லாம் வந்து வீடியோஸ் அப்லோட் பண்ணாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காமிக்கும். நீங்கள் என்னோடய வீடியோஸ் வந்து மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். சரி, இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். குட் மார்னிங், ஹாப்பி பர்த்டே. தாரிகாக்கு இன்னைக்கு ஹாப்பி பர்த்டேவா? நோவா? தாரிகாக்கு இன்னைக்கு ஹாப்பி பர்த்டே. காலையில் எழுந்திரிச்சு பாப்பா எந்திரிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து நான் குக்கிங் ஒர்க் எல்லாமே வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ ரொம்ப ஸ்பெஷலாலாம் வந்து எதுவும் பண்ணல. எப்பவும் போல் நான் ரொம்ப சிம்பிளாக தான் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டும் லஞ்சும் வந்து பண்ணியிருந்தேன். ஸோ அதெல்லாம் வந்து ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பாப்பா வந்து எந்திரிச்சு வந்தா. அவள் கூட கொஞ்ச நேரம் வந்து விளையாடிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து கிளம்புனோம். கேக் கட் பண்ணுவியா? அம்மா கேக் கொடுப்பியா? பாப்பா கொடுப்பியா? கொடுப்பியா? பலூன் தான் கொடுப்பியா? பலூன் ஊதலாமா? நோவா? ஸோ தாரிகா பாப்பா பர்த்டே பார்த்திங்கன்னா சண்டே வந்தங்காட்டி எங்களுக்கு ரொம்பவே வந்து ஈஸியாக இருந்துச்சு. இல்லைனா வந்து நவீன் வந்து ஆஃபீஸ்க்கு லீவ் போடுற மாதிரி இருந்திருக்கும். ஸோ சண்டே அப்படிங்காட்டி எந்த ப்ராப்ளமே இல்லை. ஸோ காலையில் எழுந்திரிச்சு ஒரு 10 நிமிஷம் எங்கள் 2 பேர்த்து கூடயும் வந்து விளையாடிட்டு இருந்தா. அதுக்கப்புறமா அவளை வந்து குளிச்சுட்டு அவளுக்கு வந்து சாப்பிட்றதுக்கு கொடுத்துட்டு தான் வந்து கோயிலுக்கே வந்து போனோம். இல்லைனா அவளுக்கு வந்து ரொம்ப பசிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்றதுக்கு கொடுத்துட்டு தான் மெதுவாக தான் வந்து போனோம். தாரிகா பாப்பாவுக்கு இந்த வருஷம் பர்த்டேக்கு பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து 2 ட்ரெஸ் எடுத்திருந்தோம். ஸோ ஒன்று வந்து நாங்கள் நார்மலாக எடுத்துட்டோம். இன்னொன்று பார்த்திங்கன்னா எங்கள் அப்பா வந்து செப்டம்பர் மந்த்து ஸ்டார்ட் ஆனோடனேயுமே வந்து தாரியாவுக்கு வந்து பர்த்டேக்கு ட்ரெஸ் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமௌண்ட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டாங்க. ஸோ அதனால் 2 ட்ரெஸ்ஸுமே வந்து கிராண்டாக எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எடுத்தோம். ஸோ ஒன்று பார்த்திங்கன்னா இந்த ஃப்ராக் தான். ஸோ லைட் வயலட் கலர் மாதிரி நல்லா வந்து ஷைனிங் இருக்கிற மாதிரி காலரோட ஒரு சூப்பரான ஒரு ஃப்ராக் வந்து எடுத்தோம். ஸோ இது பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து ஷாப்பிங் vlog, பாப்பாவோட பர்த்டே ஷாப்பிங் vlogனு ஒரு vlog வந்து போட்டிருப்போம். ஸோ அது பார்த்துருந்திங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அன்றைக்கி போன அன்றைக்கி எங்களால் வந்து ட்ரெஸ்ஸே வந்து எடுக்கவே முடியல, எங்கேயுமே வந்து செட் ஆகலை. ஸோ அடுத்த நாள் போய் தான் வந்து ஹனிஃபாவில் வந்து இந்த ஃப்ராக் வந்து எடுத்தோம். ஸோ ஒரு 4-5 ட்ரெஸ் தான் வந்து பார்த்தோம். அதுலேயே வந்து இது எங்களுக்கு வந்து ஓகே ஆயிடுச்சு. ஸோ டக்குன்னு வந்து எடுத்துகிட்டு வந்துட்டோம். ஸோ ஒரு ட்ரெஸ் எடுத்துட்டோம். ஸோ இது இன்னொரு ட்ரெஸ்ஸும் வந்து ஃப்ராகே எடுக்க வேண்டாம், கொஞ்சம் ட்ரெடிஷ்னலாகவே வந்து எடுக்கலாம். ஏன்னா அதுக்கு முந்தின நாள் வந்து நாங்கள் லிட்டில் இந்தியாவில் இந்த மாதிரி ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ் வந்து நிறைய பார்த்தோம். ஸோ அதனால் மறுபடியும் லிட்டில் இந்தியா வந்து இந்த பட்டுப்பாவடை வந்து ஒரு கடையில் வந்து எடுத்தோம். ஸோ ப்ரைஸ் பார்த்திங்கன்னா இந்த 2 ட்ரெஸ்ஸோட ப்ரைஸுமே வந்து பிலோ 100 ringgits தான். ஸோ எங்களோட பர்த்டே ஷாப்பிங் vlog பார்த்துருந்தீங்கன்னா பாப்பா வந்து நிறைய ட்ரெஸ் வந்து ட்ரையல் போட்டு பார்த்துருப்பா. ஸோ அதெல்லாமே வந்து ஓரளவுக்கு இருந்தாலுமே அதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 250, 200, 300 ringgits அந்த மாதிரி ரேஞ்சில் வந்து இருக்கும். பட் இது வந்து பிலோ 100 தான். பட் குவாலிட்டி அண்ட் மெட்டீரியல் எல்லாமே வந்து சூப்பராக இருந்துச்சு. ஸோ காலையில் பார்த்திங்கன்னா ட்ரெடிஷ்னலாக பட்டு பாவாடை போட்டுட்டு கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பட்டு பாவாடை தான் எடுத்து வச்சுருந்தேன். ஸோ எடுத்துகிட்டு அதுக்கு வந்து மஞ்சள் வந்து வைப்போம். ஸோ எப்போவுமே புது ட்ரெஸ் அப்படின்னா வந்து மஞ்சள் வச்சு தான் வந்து போடுவோம். ஸோ பாப்பாவுக்கு வந்து புது ட்ரெஸ் வந்து போட்டாச்சு. ஸோ இது ஸ்கர்ட் வந்து கொஞ்சம் பெருசாக தான் இருந்துச்சு, அதனால் வந்து மடக்கி விட்டு தான் வந்து போட்டிருந்தேன். அப்புறம் தாரியாவுக்கு இந்த ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக ஒரு செயின் வந்து வாங்கியிருந்தேன். அப்புறம் வந்து ஒட்டு கம்மல் வந்து இந்த டைம் வந்து வாங்கியிருந்தேன். ஸோ நான் எப்போ கம்மல் போட்டாலுமே வந்து அவளுக்கு வந்து கம்மல் வேணும் கம்மல் வேணும்னு சொல்லுவாள். ஸோ அதனால் அவளுக்கு வந்து பொட்டு வந்து அப்பப்போ வந்து ஒட்டி விட்டுருவேன். சரி இந்த டைம் வந்து ஒட்டு கம்மலே வந்து வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே லிட்டில் இந்தியாவில் ஒரு ஃபேன்சி ஸ்டோரில் வந்து ஒட்டு கம்மல் வந்து கேட்டோம். ஸோ அவங்க வந்து மொட்டு கம்மல் இல்லை, ஆனால் வந்து மூக்குத்தி வந்து இருக்குது, அதை நீங்கள் 2 வந்து வாங்கி அப்படியே வந்து பேர் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னாங்கன்னு சொல்லிட்டு 2 பேர் வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன். ஸோ அதையும் வந்து இது கூட போட்டிருந்தேன். ஸோ போட்டோன்னையுமே வந்து பார்க்குறதுக்கு பாப்பாவோட ஃபேஸ் பார்க்குறதுக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக, இன்னுமே வந்து ஃபேஸ் வந்து க்யூட்டாக இருந்துச்சு. ஸோ ஒரு வழியாக வந்து போட்டு விட்டேன். ஸோ வேணும்னு கேட்டிருந்தேன். ஆனால் கம்மல் போட்டதுக்கப்புறம் வந்து அங்கங்கே வந்து கழட்டி கழட்டி வீசிட்டா. ஸோ ஒரு வழியாக அவளை வந்து அந்த கம்மல் போட்டதை மறக்க வைக்கிறதுக்குள்ளேயே வந்து எங்களுக்கு போதும் போதுன்னு ஆயிடுச்சு. ஸோ ஒரு வழியாக எங்களோட பர்த்டே கேர்ள் வந்து ரெடி ஆயாச்சு.
3 பேரும் கிளம்பி கோயிலுக்கு தான் வந்து போனோம். ஸோ பத்து கேவ்ஸ் போகலாம் அப்படின்னு தான் வந்து பிளான் பண்ணியிருந்தோம். பட் ஆனால் அங்கே போக முடியல. அதனால் பக்கத்தில் இருக்க முருகர் கோயிலுக்கே போயிட்டு பாப்பா பேரில் அர்ச்சனை பண்ணிவிட்டு சாமியெல்லாம் வந்து கும்பிட்டு அப்புறம் அப்படியே வந்து வீட்டுக்கு வந்துட்டோம். ஸோ வீட்டுக்கு வந்துட்டு கொஞ்ச நேரம் வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு பாப்பாவுக்கு சாப்பிட்ற கொடுத்துட்டு நாங்களும் லஞ்செல்லாம் வந்து சாப்பிட்டு ஒரு 4:30க்கு மேலே பாப்பாவோட பர்த்டே கேக் வந்து ஆர்டர் கொடுத்துருந்தோம். ஸோ அதை போய் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தோம். ஸோ நாங்கள் பார்த்திங்கன்னா கேக் வந்து மெட்ராஸ் பேக்கரின்னு சொல்லிட்டு புதுசாக வந்து இங்கே ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ அங்கே தான் வந்து ஆர்டர் கொடுத்துருந்தோம். அதை போய் வந்து வாங்கிட்டு அப்படியே வர வழியில் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர்த்தையும் வந்து பிக்கப் பண்ணிவிட்டு அப்படியே வந்தாச்சு. ஸோ வந்துட்டு அதுக்கப்புறம் அவங்க வந்து பர்த்டேக்கான டெக்கரேஷன் ஒர்க்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. லாஸ்ட் இயர் பர்த்டேக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஹாப்பி பர்த்டே அப்படிங்கிறது ஒவ்வொரு லெட்டர்ஸ்க்குமே வந்து பலூன் மாதிரி ஒரு சில்வர் கலரில் வந்து வாங்கியிருந்தோம். ஸோ இந்த டைமும் அதே மாதிரி வாங்க வேண்டாம், இந்த டைம் வந்து டிஃப்ரெண்ட்டாக அதே மாதிரி இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக அண்ட் நீட்டாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி ஹாப்பி பர்த்டே அப்படிங்கிற ஒரு லெட்டர்ஸ் இருக்க மாதிரி வந்து வாங்கிட்டு அது கூடவே ரொம்ப சிம்பிளான ஒரு டெக்கரேஷன் ஐட்டம்ஸ் தான் வந்து வாங்கியிருந்தோம். ஸோ அதையவே வந்து எப்படி ஃபிக்ஸ் பண்ணலாம், எப்படி ஃபிக்ஸ் பண்ணால் வந்து நீட்டாக இருக்கும் அப்படிங்கிறது எல்லாருமே வந்து பார்த்து வச்சு பார்த்து அந்த மாதிரி வந்து அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருந்தோம். இது வந்து ரெண்டா ஒட்டிடும், டூ மாதிரி ஒட்டிடும். ஹாப்பி பர்த்டே மறந்துடும். டூ மாதிரி ஒட்டிட்டீங்கன்னா லாங் பார்த்தா ரெண்டாவது செகண்ட் பர்த்டே மாதிரி டூ மாதிரி நம்ம கொண்டு வரும். வாங்கிட்டு வந்த அந்த டெக்கரேஷன் ஐட்டம்ஸ் வந்து ஹாப்பி பர்த்டேக்கு மேலே வைக்கலாமா, கீழே வைக்கலாமா, இல்லை 2 மாதிரி செகண்ட் பர்த்டே அப்படின்னு வந்து ஃபிக்ஸ் பண்ணலாமா அப்படின்னு வந்து பயங்கர டிஸ்கஷன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. சரி இது வந்து வேலைக்காகாது, நம்ம அடுத்ததாக வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பலூன் தான் வந்து எடுத்தேன். பலூன் எடுத்து வந்து பம்ப் பண்ணால் அது வந்து பம்பே ஆகலை. சரி இது வந்து வேலைக்காகாது, இது வந்து அவங்களே வந்து பார்த்துக்கிட்டோம், டைம் ஆகிட்டுருக்கு, 6 o'clock வந்து ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பாப்பா வந்து ரெடி பண்ணுறதுக்கு வந்து போயிட்டேன். ஸோ மறுபடியும் பாப்பாவுக்கு வந்து குளிச்சு விட்டுட்டு புது ட்ரெஸ் எடுத்து புது ட்ரெஸ்க்கு வந்து எப்பவும் போல் வந்து மேலே கீழேயும் வந்து மஞ்சள் வச்சு ஃபுல்லாக வந்து ரெடி பண்ணி பாப்பா வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். சூப்பராக புது ட்ரெஸ் எல்லாம் வந்து போட்டு சூப்பராக வந்து பர்த்டேகள் வந்து ரெடி ஆயாச்சு. பாப்பாவை ரெடி பண்ணி விட்டுட்டு வரதுக்குள்ளே பார்த்திங்கன்னா இந்த டெக்கரேஷனை வந்து இந்த கர்வ் மாதிரி வந்து செட் பண்ணி பலூன்லாம் வந்து ஊதி அதை வந்து டெக்கரேஷன் பண்ணுறதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. சரி இவங்க வந்து பலூன் வந்து ஊதிட்டு இருக்கட்டும், அதுக்குள்ளே நம்ம வந்து ரெடி ஆகிட்டு வந்துட்டு மற்ற வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ரெடி ஆகிறதுக்கு வந்து போனேன். ஸோ நான் வந்து ரெடி ஆகிட்டு வரதுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக டெக்கரேஷன் ஃபுல்லாக வந்து ரெடி பண்ணிட்டாங்க. ஸோ நான் வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டெக்கரேஷன் வந்து ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ அந்த லுக் பார்த்திங்கன்னா இப்படி தான். ஸோ சிம்பிளாக ஹாப்பி பர்த்டே அப்படிங்கிறது மட்டும் வச்சு அங்கங்கே வந்து பலூன் வந்து ஃபிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி தான் வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தோம். எல்லாமே வந்து சூப்பராக வந்து ரெடி பண்ணிட்டோம். அதே மாதிரி வந்து இன்வைட் பண்ணவங்க எல்லாருமே வந்து வந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு கேக் கட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேக் கட் பண்ணுறதுக்கு வந்து ரெடி ஆகிட்டோம். லாஸ்ட் இயர் பாப்பாவோட ஃபர்ஸ்ட் பர்த்டேக்கு வந்து என் தங்கச்சி வந்து வீடியோ கால் பண்ண கேக் கட் பண்ணும்போது அப்படின்னு வந்து சொல்லியிருந்தா. நான் வந்து இங்கே நிறைய பேர் இருந்தங்காட்டி என்னால் வந்து கால் பண்ண முடியல. சரி ஃபோட்டோஸ் வீடியோஸ் இருக்குது, அதை வந்து ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து விட்டுட்டேன். ஆனால் அவள் வந்து ரொம்ப அழுது என் பாப்பாக்கோட ஃபர்ஸ்ட் பர்த்டே நான் கேக் கட் பண்ணுறதை வந்து பார்க்கணும் அப்படின்னு வந்து நினச்சேன், நீ கால் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழுக ஆரம்பிச்சுட்டு ரொம்ப கோச்சிட்டா. அதனால் இந்த டைம் வந்து கண்டிப்பாக கேக் கட் பண்ணுறதை வந்து காமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேக் கட் பண்ணும்போது வந்து அவளுக்கு வந்து வீடியோ கால் பண்ணி அவளை வந்து காமிச்சிட்டு தான் இருந்தேன். பாப்பா ஊது, இங்க ஊது. இந்தா கையில ஊது. ஊது. இப்ப விஷ் உள்ள பாட்டு பாடியமால. ஹாப்பி பர்த்டே டு யூ. ஹாப்பி பர்த்டே டு யூ. கட் பண்ணி கையை கட் பண்ணி திடீர்னு அவளுக்கு என்னாச்சுன்னு தெரில, நிறைய பேர் கூட்டமாக இருந்தங்காட்டி ஒரு மாதிரி பயந்துட்டான்னு நினைக்கிறேன். ஸோ கேக்கும் கட் பண்ணல, எதுவுமே வந்து பண்ண மாட்டேங்கிற, ஒரு மாதிரி அழுகிற மாதிரி ஆயிட்டா. ஓகே
எல்லாம் போயிட்டாங்க யாரும் இல்லை பாரு எல்லாம் போயிட்டாங்க குடி அம்மா கை வச்சு அம்மா கை வச்சு ஹாப்பி பர்த்டே தாரிகா ஹேப்பி பர்த்டே Happy birthday. Okay. சரி குடுல எல்லாத்துக்கும் கொடு அவன் இங்க கொண்டு போய் சரி நீ கூட நீ கொடு சரி இல்ல ஓகே சரி வீட்டுக்கு இருக்கா ஐயோ அதுக்கப்புறம் எல்லாத்துக்கும் வந்து கேக் கட் பண்ணி கொடுத்துட்டு ஸ்வீட்டு காரம்லாம் வந்து கொடுத்து எல்லோரும் வந்து உட்காந்து சாப்பிட்ருந்தோம். ஸோ லாஸ்ட் இயர் பார்த்திங்கன்னா நாங்கள் இங்கே வந்த புதுசு எங்களுக்கு பெருசாக யாரையுமே வந்து தெரியாது. ஸோ அப்போவும் அங்கிள் ஆண்டி அதுக்கப்புறம் வந்து இங்கே மேலே ஒரு அண்ணா அக்கா வந்து இருக்காங்க இதே அப்பார்ட்மெண்ட்டில். ஸோ அவங்க மட்டும்தான் தெரியும். ஸோ அவங்கள மட்டும் வந்து கூப்பிட்டுருந்தப்போ அந்த டைமில் பார்த்திங்கன்னா அக்கா அண்ணா வீட்டுக்கு வந்து அவங்க அப்பா அம்மா அத்தை எல்லாருமே வந்திருந்தாங்க. ஸோ அப்போ வந்து பாப்பா பர்த்டேக்கு வந்து நிறைய பேர் வந்து இருக்கிற மாதிரி இருந்துச்சு. இப்போ ஓரளவுக்கு எங்களுக்கு இங்கே வந்து நிறைய பேர்த்த தெரியும். பட் இருந்தாலும் எல்லாத்தையும் வந்து இன்வைட் பண்ணல. ஸோ பக்கத்தில் இருக்கிறவங்கள மட்டும் வந்து இன்வைட் பண்ணியிருந்தோம். ஸோ அவங்க எல்லாருமே வந்து வந்தாங்க. ஸோ இந்த டைம் பார்த்திங்கன்னா அங்கிள் ஆண்டி வீட்டுக்கு வந்து அவங்க சிஸ்டர்ஸ்லாம் வந்திருந்தாங்க. ஸோ அவங்க வந்து இந்த டைம் வந்தங்காட்டி நிறைய பேர் வந்து இருந்த மாதிரி இருந்துச்சு பாப்பாவோட பர்த்டேக்கு. இது வரைக்கும் நாங்கள் வந்து பாப்பாவுக்கு வந்து க்ரீம் கேக் வந்து கொடுத்ததில்ல. சரி பர்த்டே தானே கேக் கட் பண்ணது ஒரு வாய் வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நவீன் வந்து தாரிகாவுக்கு வந்து போய் கொடுக்கும்போது அவள் வந்து ஃபஸ்ட்டு வந்து வாங்கவே மாட்டேன்ட்டா. ஸோ லைட்டாக அந்த க்ரீமை மட்டும் வந்து நவீன் வந்து வாயில் வச்சு விட்டோன்னையும் அந்த டேஸ்ட் வந்து பிடிச்சிருச்சு போல். அதுக்கப்புறம் வந்து ஊட்டி விடும்போதெல்லாம் வந்து லைட்டாக அந்த க்ரீமை மட்டும் வந்து லிக் பண்ணிகிட்டு இருந்தா. கேக் மட்டும் சாப்பிடுறோம் சூட அப்புறம் நான் போய் வந்து தாரிகாவுக்கு வந்து கேக் கொடுத்தேன். அவள் உடனே எனக்கும் வந்து ஊட்டி விட்டா. ஸோ இவ்வளோ நேரம் வந்து நவீன் வந்து ஊட்டி விட்டுருந்தான், அவனுக்கு வந்து கொடுக்கவே இல்லை. நான் போய் கொடுத்தோன்னே எனக்கு கொடுத்தங்காட்டி நவீனுக்கு ஒரு மாதிரி பொறாமையாயிடுச்சு. இவ்வளோ நேரம் நான் ஊட்டி விட்டுருந்தேன், எனக்கு கொடுத்தியா அவங்க அம்மாவுக்கு மட்டும் கொடுக்குறான்னு சொல்லி கேட்டுருந்தான். ஹாப்பி பர்த்டே ஹாப்பி பர்த்டே ஹாப்பி பர்த்டேவா ஓவரா இருக்கு இதெல்லாம் என்ன onion is there. Yeah, onion is there. This is made up of. அதுக்கப்புறம் தாரியாவுக்கு வந்து அந்த கேக்கோட டேஸ்ட் பிடிச்சிருச்சு. அதனால் வந்து கொஞ்ச நேரம் வந்து யாரையுமே வந்து கண்டுக்கல. அப்படியே அந்த இடத்த விட்டே நகராமல் கொஞ்ச நேரம் வந்து கேக் வந்து சாப்பிட்டு இருந்தா. டீயா காஃபியா இவங்க வந்து தாரிகாவோட புது ஃப்ரெண்டு. ஸோ ரொம்ப க்ளோஸாக 2 பேர் வந்து இப்போ பயங்கரமாக வந்து விளையாடிட்டு இருப்பாங்க. இவங்களுக்கு வந்து தமிழ் தெரியாது. பட் ஆனால் 2 பேரும் என்ன பேசுவாங்கன்னு தெரியாது. எப்போ பார்த்தாலும் வந்து சிரித்து விளையாடிட்டே இருப்பாங்க. கத்தி தான். ஆன்ட்டி என்ன பண்ணாங்க? மம்மம் என்ன பண்ணாங்க? கொஞ்ச நேரம் கழிச்சு இன்னொரு 2 அண்ணா வந்தாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ஸ்வீட்டு காரம்லாம் கேக்கெல்லாம் வந்து எடுத்து கொடுத்துட்டு அவங்க சாப்பிட்டு கொஞ்ச நேரம் வந்து ஹஸ்பண்ட் கூட உட்காந்து வந்து பேசிகிட்டு இருந்தாங்க. ஸோ நாங்கள்லாம் வந்து பேசிகிட்டு இருக்கிற டைமில் தாரிகாவுக்கு வந்து பர்த்டேக்கு வந்து கிஃப்ட்லாம் வந்துருந்துச்சு. ஸோ அதெல்லாம் வந்து எடுத்து அதெல்லாம் வந்து ஓப்பன் பண்ணி அது கூட வந்து விளையாடிட்டு இருந்தா. முடிஞ்சால் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து தாரிகாவுக்கு என்னெல்லாம் வந்து பர்த்டே கிஃப்ட் வந்துச்சு அப்படிங்கிறத வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ அதுக்கப்புறம் எல்லோரும் கிளம்புனதுக்கப்புறம் படத்துக்கு போகலாம் அப்படின்னு வந்து பிளான் பண்ணாங்க. 8 o'clock என்னமோ வந்து ஷோ அப்படின்னு வந்து சொன்னாங்க. சரி பாப்பாவுக்கு வந்து சாப்பிட கொடுத்துட்டு நம்மளும் அப்படியே வந்து லைட்டாக சாப்பிட்டு கிளம்பிடலாம் அப்படின்னு வந்து பிளான் பண்ணோம். பட் ஆனால் எல்லோரும் சாப்பிட்டு முடிச்சு தாரிகா சாப்பிட்டு முடிக்கிறதுக்கே வந்து 9:30 ஆயிடுச்சு. அப்புறம் கடைசியாக வந்து 10 மணிக்கு தான் வந்து போனோம். ஸோ நியூ சென்டரில் தான் வந்து போனோம். மெய்யழகன் அப்படிங்கிற ஒரு மூவிக்கு தான் வந்து போனோம். ஸோ மூவி ஓரளவுக்கு வந்து ஓகேவாக தான் இருந்துச்சு. ஸோ பார்த்து முடிச்சுட்டு அப்படியே வந்து ரிட்டன் வந்து வீட்டுக்கு வந்தாச்சு. ஸோ இந்த வருஷம் தாரிகாவோட பர்த்டே வந்து நாங்கள் இப்படி தான் வந்து செலிப்ரேட் பண்ணோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே வந்து பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலையும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.